எனக்கு சத்ருவா நீ இருக்கவே மாட்டேன், அவ்வளோதான், சத்ருவே கிடையாது. இவங்க நடந்து வந்தாங்கன்னா ஒன்மே தான், சத்ருலாம் விலகி வழி விடணும். அந்தே அந்தினி நமஹா, ருந்தே ருந்தினி நமஹா, ஜம்பே ஜம்பினி நமஹா, மோகே மோகினி நமஹா, ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹா என்று வணங்குகிறது வேதம். எப்படா பணம் கொடுப்பேன்னு கேட்டால் வரும்போது கொடுப்பேங்கிறான். என்ன பண்ணுறது, வராயிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க, பிடிச்சி தூக்கிட்டு வந்து அப்படி வாங்கி கொடுப்பாரு. இதான் வராய். ராஜராஜ சோழன் இருக்கார் பாருங்க, அவர் இந்த வராகியை கும்பிட்டுட்டு தான் இந்த போருக்கே போவாராம். போர்க்கடவுள்னு பேர். தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இன்றுக்கும் ஒரு மரபு என்னன்னா, பிள்ளையாரை கும்பிடுறதுக்கு முன்னாடி வராகியை கும்பிட்டுட்டு தான் பண்ணுவாங்க. பாருங்க, வராகி தஞ்சையில ரொம்ப அழகா அப்படி விட்டு இருப்பான். உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா மனசுல வராகியை நினைச்சுட்டு மம சொப்ன வராகிய நமஹா, மம சொப்ன வராகிய நமஹா, டஹ 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 ஸ்வாஹா. எப்படியே சொப்ன வராகி உங்க கண்ணு முன்னாடி 8 நாள் உங்க கனவுல வந்து உங்க பிரச்சனைக்கு என்னவோ பதில் சொல்லுவா, உத்தரவு கொடுப்பா. மாந்திரிகம், பில்லி சூன்யம், ஏவல் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இதெல்லாம் உங்க மேல படாம இருக்க ஒரு ஆன்டிபயாட்டிக் வராகி. வராகி கும்பிடுறவங்கள்ட்ட இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நிறைய பேர் வராகி வச்சு இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்க. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பாதீங்க. இது வேணும் தாயே, தாயே எனக்கு இது வேணும், எனக்கு அறிவு வேணும்னு கேட்டா தருவா. இவன் அழிஞ்சு போயிடணும், இவன் கெட்டு போயிடணும்னு கேட்டா அவ தரமாட்டா. பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். வராகி இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் கிட்ட இருக்கவே மாட்டா. தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. The Chennai Silks in Aha Oho Adi Sale 50% வரை தள்ளுபடி. உலகெங்கிலும் இருக்கும் குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கருட பஞ்சமினா என்ன, நாக சதுர்த்தினா என்ன, இது நிறைய பேருக்கு தெரியல. புதுசாக நிறைய ஆன்மீக விஷயங்களை குமுதம் பக்தி சொல்லிகிட்டே இருக்கல. இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் சாமானிய மக்களுக்கு நாங்கள் பண்ணலாமா, நாங்கள் இதை பண்ணுறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? நாக சதுர்த்தி அன்னைக்கு நடந்த சம்பவம் இது. கருட பஞ்சமி ஏன் வந்ததுங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நாக சதுர்த்தி அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, ஒரு அம்மா இருந்தாங்க, அவங்களுக்கு 3 பேர் அண்ணன் தம்பி. இவங்கெல்லாம் விவசாயிகள், விவசாயம் பண்ணிட்டு வருவாங்க. மத்தியானம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, அந்த கலையம்னு சொல்லுவாங்கள்ல, சாப்பாட்டு கலையம், அதை கொண்டு போய் வச்சுட்டு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறி கொடுப்பாங்க. ஒரே ஒரு அன்பு சகோதரி இவங்க தான். இவங்க கையால் சாப்பிடும்போது அவங்க அண்ணாங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், வேறு சகோதரங்களுக்கெல்லாம். ஒரு நாள் என்னாச்சு, ஒரு கருடன் என்ன பண்ணுறாரு, ஒரு நாகப்பாம்பை தூக்கிட்டு போகிறார். எதுக்கு? அது சாப்பிட கொண்டு போகிறார் சார், அதுக்கு கருடனுடைய ஃபுட்டு நாகம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த நாகப்பாம்பை தூக்கிட்டு போகிற இந்த கருடனுடைய இந்த கை இருக்கு பாருங்கள், அந்த நகத்தோட பிடி அது இறுகி அந்த நாகப்பாம்பு வாயிலேருந்து விஷத்தை கக்குது. இப்போ நமக்கு சலைவான்னு சொல்லுவாங்க, நமக்கு ஒரு விஷயம் டைட்டானா வாயிலேருந்து அந்த ஜொல்லு ஊற்று இதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி நாகப்பாம்பு வாயிலேருந்து என்ன ஊற்றும், விஷம் தான் ஊற்றும். அப்போ அந்த விஷம் கீழே படுது சார், அந்த சாப்பாடு கலையம், அதில் அந்த விஷம் வந்து படும்போது அது விஷமாக மாறிடுது சாப்பாடு. இப்போ என்ன பண்ணுறாங்க, இது தெரியாத அந்த அம்மா சகோதரருக்கு பரிமாறினோன்னே எல்லாம் இறந்துடுறாங்க. இறந்தவுடனே அவளுக்கு கோவம் வந்துடுது. எப்படி சாவித்திரி சத்தியவானுடைய உயிருக்காக யமதர்மராஜாட்ட போரிடுறா. யார்? சாவித்திரி. யமதர்மராஜா, ஏ பெண்ணே, என்னை தொடர்ந்து வராதே, நான் நரகத்திற்கு செல்லுகிறேன், பூமியில் பிறந்த யாராக இருந்தாலும் என்னை தொடரக்கூடாது என்பது விதி, நீ ஏதோ பெரிய தீர்க்க சுமங்கல்வதி, மாங்கல்யவதி, பத்திவிரத்த பத்னி, என்னை இவ்வளோ தூரம் வந்துட்ட, தயவுசெய்து இதுக்கு மேலே வராத, நான் யமதர்மராஜா, உனக்கு ஒரு பயமே இல்லையா, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. சரி சாமி, நீங்கள் பெரிய ஆளாகவே இருங்க, நீங்கள் யமனாகவே இருங்க, என் கணவரை பிடுங்கிட்டு கூட்டு போகிறீங்க, எனக்கு ஏதாவது பண்ணக்கூடாதா, உனக்கு என்ன வரம் வேண்டும்னாலும் எனக்கு தரேன், உன் பத்திவிரதா தர்மத்தை மெச்சினேன், உனக்கு என்ன வேணுமோ கேளு தரேங்கிறார். எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்குறா சாவித்திரி. உடனே யமதர்மராஜா என்ன தந்தேன் போன்றார். ராஜா இல்லை, ராஜா சொன்னது தான், தந்தேன் போன்றார். அப்போ அடுத்த கேள்வி சாவித்திரி கேட்குறா, நீங்கள் குழந்தை தந்தேன் போங்கிறீங்க, புருஷன் இல்லாமல் எனக்கு எப்படி குழந்தை கிடைக்கும்னு கேட்குறா. யமதர்மராஜா லாக் ஆகி சத்தியவானை திருப்பி கொடுத்துட்றாரு. அந்த மாதிரி இந்த நாக சதுர்த்தி யாக பஞ்சமியில் நாகப்பாம்போட விஷம் வந்து இந்த கலையத்தில் விழுந்து அதை கருட குடிச்சிட்றாங்கல்ல. அப்போ யமதர்மராஜா வேண்டா, நான் இப்போ என்ன தப்பு பண்ணேன், என் சகோதரர்கள் என்ன தப்பு பண்ணாங்க, அவங்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு வராங்க, நான் சாப்பாடு போட்டேன், உழைச்சி சாப்பிட்றவங்க நாங்கள் என்ன தப்பு பண்ணோம், எங்களை ஏன் கொலை பண்ணீங்க, எனக்கு பதில் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மழை பெய்யறதே நல்லவங்களுக்காக தான். நல்லோர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, ஒரு நல்லவனுக்காக தான் இந்த உலகத்தில் மழையை பெய்யுது. அப்போ என்ன ஆகுன்னா, அவ சொன்னா பார்வதி பரமேஸ்வரனே வந்துடுறாங்க. என்ன வேணும், என்னோட அண்ணாக்கள் எல்லாம் வந்து உயிரோடு இருக்கணும். சரி, அவ்வளோதானே, இந்த புத்தில் இருக்க மண் எடுங்க, நாகப்பாம்பு, அதான் புத்துனா பாம்பு, புத்தில் இருக்க மண்ணை எடுங்க, உங்கள் சகோதரர்களோட காதில் அப்படி வச்சு அவங்க பேரை 3 தடவை கூப்பிட்டீங்கன்னா அவர் எந்திரிச்சிருவாருங்கிறாங்க. அதே மாதிரியே பண்ணுறா. அதே மாதிரி சகோதரர்கள் எந்திரிச்சாங்க. இன்னொரு ஜென்மா, இன்னொரு ஆயுசு கொடுத்துட்டு சிவபெருமான் உங்களோட பக்தியை மெச்சினேன்னு வழக்கம் போல் டைலாக்ஸ் மறைஞ்சிடறாரு. ஸோ எதுக்காக இது சொல்கிறேன்னா,
யாரெல்லாம் உங்கள் அண்ணா தம்பி, அண்ணா தங்க, தம்பி இல்லை அண்ணா தங்க அல்லது அக்கா தம்பி இருக்கீங்களோ, அக்காக்கள் தம்பிகளுடைய காதில் இந்த மண்ணை வச்சு தீர்காயுசா இருறான்னு வேண்டிக்கிட்டு, இப்போ நான் ராம்ஜியா, எங்கள் அக்கா என்ன சொல்லணும், ராம்ஜி 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 3 தடவை பேர், குழந்தைக்கு பேர் வைக்கும் போது சொல்லுவோம்ல, அந்த மாதிரி சொல்கிற ஒரு நிகழ்ச்சிங்க. அவ்வளோதாங்க, இதாங்க கருட பஞ்சமி. ஏன் அதுக்கு கருட பஞ்சமின்னு பேர் வந்ததுன்னா, கருட பேரான சிவபெருமான் உத்தரவு போடுறார். அப்படி பார்க்குறார். அப்படி பார்த்தோன்னா கருடன் வந்து என்ன பண்ணுறார், அவருடைய அந்த இறகுகளுக்கு காற்று பட்டாலே விஷமெல்லாம் போயிடுமா. அதான் கருடன், கருடாழ்வார்னு பேர். இந்த ஆழ்வார்களில் பெரிய ஆழ்வார் யார், கருடாழ்வார். அந்த கருடாழ்வாருடைய ரெக்கப்பட்டாலே என்ன ஆகிடும், எல்லா வியாதிகளும் போயிடும். கருட பெருமானை வணங்கி, கருடன் பெருமானை வணங்கி என்னை பிடித்திருக்கும் நோய்களெல்லாம் சரியாக வேண்டும். இப்போ அவங்களுக்கு எப்படி விஷமோ அந்த மாதிரி நீங்கள் அதை எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும், என் தம்பிக்குரிய வியாதி சரியாகணும்னு ஒரு அக்கா வேண்டிக்கிற ஒரு நன்னாள் இந்த நாள். யாராவது உடம்பு சரியில்லாத தம்பி இருந்தாங்கன்னா அவங்க காதில் புத்து மண்ணை வச்சு வேண்டிக்கணும். அவ்வளோதாங்க, இதுதான் கருட பஞ்சமி. ஸோ இப்போ பஞ்சமியின் சிறப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். வாட் இஸ் பஞ்சமி? பஞ்சமி அப்படின்னா என்ன? பஞ்சமி தினம் நம்மளுடைய சந்திரன் பூமியை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு நாளும் பிரதமை, த்விதியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி என்றெல்லாம் வருகிறது. 5வது தினம் இந்த பஞ்சமி. இந்த பஞ்சமி அன்று யாருக்கு ஸ்பெஷல்? யாருக்கு ஸ்பெஷல்? சதுர்த்தினா யார் ஸ்பெஷல்? பிள்ளையார் ஸ்பெஷல். பஞ்சமினா வராகி ஸ்பெஷல். அப்போ பஞ்சமி அன்னைக்கு இந்த அம்பாலோட ஸ்பெஷல். என்ன ஸ்பெஷல்? வராகிக்கு என்னங்க அப்படி ஸ்பெஷல்? சப்த மாதானா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இன்றைக்கி பல சேனலில் வராகி என்பதால் யார் தெரியுமா, அப்படியா இப்படியெல்லாம் சொன்னீங்கன்னு யாரோ ஒருத்தர் போல இருக்கே, இது ஏதோ புது சாமி போல இருக்கே என்றெல்லாம் எளிய மக்கள் நினைக்கிறீங்க. அப்படி கிடையாது. வராகி யார்? நம்ம ஊர் கிராமத்தில் கன்னிமார் சாமின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? 7 கல் வச்சுருப்பாங்க, அதுதான் கன்னிமார் சாமி. இந்த கன்னிமார் சாமின்னா 7 கன்னி பெண்களை தான் சாமியாக கும்பிடுற பழக்கங்க நம்ம பழக்கம். அப்போது இந்த கன்னிமார் சாமியில் வராகி, பிராமி, இந்திராணி, சாமுண்டி, வராகி இப்படிலாம் அதுக்கு பேர் உண்டு. இதில் வராகிக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இந்த பிராமி, இந்திராணி இவங்கெல்லாம் ராஜராஜேஸ்வரி இருக்கா இல்லையா, ஸ்ரீசக்கரம், ஸ்ரீசக்கரத்தினுடைய உச்சியில் இருக்கிறவர் அன்னை லலிதா பரமேஸ்வரி, ராஜராஜேஸ்வரி, ராஜாதி ராஜ ராஜராஜேஸ்வரி. அவளுக்கு சைதன்யங்கள் அவ்வளோ பெரிய சைதன்யம். உலகத்தில் ஒரு காலத்தில் சாக்தம் தான் நம்மலாம். அதனால பிறகு சிவப்புகளை சட்டை போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது தன்னிச்சையாக நடக்கலை. அம்பாளை பற்றி பேச போகிறது அம்பாளுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனால தான் இப்படி வர வச்சிருக்கா. எல்லாமே அம்பாலோட கேம் தான். 3 அடுக்கு 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 அடுக்கா பிரம்மா விஷ்ணு ருத்ரர்கள்லாம் அப்படி அம்பாள்கிட்ட ரிப்போர்ட் பண்ணுவாங்க. முதல் அடுக்கில், அதுக்கு அடுத்த அடுக்கு, அடுத்த அடுக்கு, அந்த மாதிரி கிட்டத்தட்ட எத்தனையாவது ஒரு அடுக்கு. அதை தான் நம்ம டாப் வியூவில் ஸ்ரீசக்கரம்னு வாங்கி போட்டுக்கிறோம். அதில் வராகிங்கிறது அம்பாலோட குதிரைப்படை தலைவி. என்னங்க? குதிரைப்படை தலைவி. ஷியாமலாஜ வித்மஹே ஹலஹஸ்தாய தீமஹே தன்னோ வராகி பிரச்சோதயாத்துங்குது வேதம். ஷியாமலா என்ற பெயருடையவளே, குதிரைப்படைக்கு தலைவியே. குதிரைப்படையோட தலைவி அவ்வளோதான். அவ்வளோ இவ்வளோ பெரிய ஆள். அப்போ அம்பாள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு பாருங்கள். ஸோ அப்போது வராகி இருக்கா, வராகிக்காரனுடன் வாயாடாதே. எப்படி? வராகிக்காரனுடன் வாயாடாதே. இது வந்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுற வார்த்தை. வராக அவதாரம் எடுத்தார் பாருங்க பெருமாள், வராக அவதாரம். அந்த வராக அவதாரத்துடைய பெண் ரூபமாக வராகியை கருதுகிறார்கள். அப்படி கூட வச்சுக்கலாம். இவ எப்படி பெருமை வாய்ந்தவள் என்றால், வராகிக்கு சத்ருக்களே கிடையாது. நீங்கள் சத்ருன்னு ஒருத்தர் இருந்துட்டானா, வராகி வந்துட்டானா, வராகி, பிரத்யங்கரா, விஷ்ணு மாயா, சில கடவுள்களுக்கெல்லாம் என்னென்னா, எனக்கு சத்ருவாணி நீ இருக்கவே மாட்டேன், அவ்வளோதான். சத்ருவே கிடையாது. இவங்க நடந்து வந்தாங்கன்னா ஒன்வே தான். சத்ருலாம் விலகி வழி விடணும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வராகியை வணங்குறதுக்கு என்ன மந்திரம்? அந்தே அந்தினி நமஹா, ருந்தே ருந்தினி நமஹா, ஜம்பே ஜம்பினி நமஹா, மோகே மோகினி நமஹா, ஸ்தம்பே ஸ்தம்பினி நமஹா என்று வணங்குகிறது வேதம். ஸ்தம்பே ஸ்தம்பி, எதிராளிகளை அப்படியே ஸ்தம்பனம் பண்ணுறது வராகியோட வேலை. வராகியை வணங்குறவங்க எதிரிகள் என்ன பண்ணுவாங்க, அப்படி பிரமிச்சு ஸ்தம்பிச்சு போய் நின்றுவாங்க, உங்களை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். அதான் வராகியோட ஸ்பெஷல். சரிங்க, ரைட்டுங்க. இப்போ வராகி நான் எப்படிங்க கும்பிடுறது சொல்லிட்டீங்க, வராகி இவ்வளோ பெரிய ஆள்னு சொல்லிட்டீங்க. ஓகே, இப்போ நான் கும்பிடுறதுனா எனக்கு என்ன ஆகும்? கோர்ட்டு கேஸில் வெற்றி பெறுவீங்க. ஒருத்தர் ரொம்ப நாளாக உங்களுக்கு வழக்கு போட்டுகிட்டே இருக்கார். இவன்கிட்ட கடன் கொடுத்து, இவன் பேர் சதீஷ், இவன்கிட்ட கடன் கொடுத்து 15 வருஷம் ஆச்சு, இன்னும் பணம் வரல. என்ன பண்ணுது? என் கூட சுற்றிட்டு இருக்கான். எப்படா பணம் கொடுப்பேன்னு கேட்டால் வரும்போது கொடுப்பேங்கிறான். என்ன பண்ணுறது? வராகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. பிடிச்சி தூக்கிட்டு வந்து அப்படி வாங்கி கொடுப்பார். இதான் வராகி. வராகி இன்னும் என்னெல்லாம் பண்ணுவா? ஒரு பன்றி நிலத்தை நோண்டுவது போல, இப்படியே நோண்டுவதை போல நிலத்திற்குள்ளே சென்று 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 பூமி லாபங்கள். ஒரு பூமி வேணும்னா வராகியை கும்பிட்டிங்கன்னா பூமி லாபம் கிடச்சிரும். ஒரு பூமியில் ஏதாவது தோஷங்கள் இருக்குது, நான் இருக்கிற வீட்டில் எனக்கு விளங்கவே மாட்டேங்குது சார்,
என்ன இருக்குன்னே தெரியல இந்த வீட்டில். வந்த நாள்லேருந்து நோய் நோய் நோய். அந்த வீட்டில் இருக்க சகல விதமான பிரச்சனை. இந்த பூமி மாதா இவ வந்து பூமிக்கெல்லாம் அதிபதினு சொல்கிறாங்க வேதம். பன்றி முகமாக இருப்பதால் எதையும் கேஸை துருவி தோண்டி அந்த கேஸில் ஒரு ட்விஸ்ட் கொடுப்பார். அதான் வராகி. ராஜராஜ சோழன் இருக்கார் பாருங்க, யார், தஞ்சையில். அவர் இந்த வராகியை கும்பிட்டுட்டு தான் இந்த போருக்கே போவாராம். போர்க்கடவுள்னு பேர். இந்த வராகி காசியில் இருக்கா, தஞ்சாவூரில் இருக்கா. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் இன்றுக்கும் ஒரு மரபு என்னென்னா, பிள்ளையாரை கும்பிட்றதுக்கு முன்னாடி வராகியை கும்பிட்டுட்டு தான் பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், ஜஸ்ட்டு வராகி சங்க இதில் தஞ்சையில் ரொம்ப அழகாக அப்படி விட்டுருப்பா. சொப்ன வராகின்னு பேர். இந்த வராகியை மட்டும்தான் ரொம்ப எளிதில், நான் எல்லோரும் சொல்லாத தகவல் நான் சொல்லணும் இல்லையா, அப்போ தான் நம்ம குமுதம் பக்திக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. என்னது, உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியம்னா மனசில் வராகியை நினச்சிட்டு மம சொப்ன வராகிய நமஹா, மம சொப்ன வராகிய நமஹா, டஹ 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 ஸ்வாஹா. எப்படி டஹ 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 ஸ்வாஹா என்று சொன்னால் என்ன ஆகும்? சொப்ன வராகி உங்கள் கண்ணு முன்னாடி 8 நாள் உங்கள் கனவுல வந்து உங்கள் பிரச்சனைக்கு என்னவோ பதில் சொல்லுவா, உத்தரவு கொடுப்பா. மம சொப்ன வராகின். சரிங்க, இப்போது மாந்திரிகம், பில்லி சூன்யம், ஏவல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள். இதெல்லாம் உங்கள் மேலே படாமல் இருக்க ஒரு ஆன்டிபயாட்டிக் யார்? வராகி. வராகி கும்பிட்றவங்கள்ட்ட இதெல்லாம் எதுவுமே நடக்காது. நிறைய பேர் வராகி வச்சு இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் அதெல்லாம் சும்மா, அதெல்லாம் நம்பாதீங்க. இந்த வராகியை வணங்க 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 வணங்க, இது பஞ்சமி தொடங்கிங்க. வராகியுடைய பிறந்த தினம்னு கூட இன்றைக்கி சொல்லுவாங்க, வராகியுடைய பிறந்த திதின்னு கூட சொல்லுவாங்க. இந்த பஞ்சமி தொடங்கி பௌர்ணமி வரை, எப்படியே பௌர்ணமி வரை நீங்கள் விரதம் இருந்து வணங்க வேண்டும். என்ன எப்படி வணங்கணும்? வராகியை இப்படி வடக்கு திசையாக இப்படி வச்சு வடக்கு திசையாக அமர்ந்து வராகியை நீங்கள் வணங்கணும். ஷியாமலாய வித்மகே ஹலஹஸ்தாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத், இதை சொல்லலாம். அல்லது நீங்கள் ரொம்ப மூலமந்திர ஜபம்லாம் இருக்குது. அந்தே அந்தினி நமஹா, ருந்தே ருந்தினி நமஹா ஜுவா, ஓம் நமோ பகவதி வார்த்தாளி வார்த்தாளி வராகமுகி வராகமுகி அப்படிலாம் வரும் வேதத்தில். அதெல்லாம் எனக்கு வாயில் வரல சார். ஓம் வராகி அம்பிகாய நமஹா, வராகி அம்பிகாய நமஹா. பன்றிக்கு என்னங்க பிடிக்கும்? சக்கரவள்ளி கிழங்கு பிடிக்கும். பூமியை நோண்டி சாப்பிடுது இல்லையா, சக்கரவள்ளி கிழங்கு நீங்கள் வைக்கலாம். அப்புறம் என்ன பிடிக்கும்? நான் சொன்னேன்ல, என் பதிவுகள் பார்த்தீங்கன்னா என் பதிவுகள் தான் பார்ப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னா, நான் உங்களோட பிரயாணிக்கிறவன். எளிதில் எது நடக்குமோ அதை சொல்கிறேன். நீங்கள் புரிஞ்சு அப்படிலாம் அப்படியே இமயமலைக்கு போய் அங்கே நாகவல்லி பூவை கட் பண்ணிட்டு வரலாம் சொல்லலை. மாதுளம் பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதுளம் பழத்தை பிரித்து முத்து முத்தாக வராகி முன்னாடி வைங்க. இன்றைக்கி நாள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு தீபம் ஏற்றி வைப்பாங்கங்க. அந்த தீபத்தை 10 நாளும் பார்த்துப்பாங்க அணையாமல். இந்த 10 நாளும் அந்த தீபத்தில் வராகி வசிக்கிறாள் என்று வணங்குவாங்க. அன்பு தான் அதுக்கு முக்கியம். குங்குமாபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் மாலை ரொம்ப பிடிக்கும். அருகம்புல் மாலை ரொம்ப பிடிக்கும் அம்பாளுக்கு. மஞ்சளில் அழகாக அப்படி பூ மாதிரி கட்டி 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 கழுத்தில் மஞ்சள் மாலை போடுங்க. வராகியை வந்து வணங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 10 நாளும் தீய வார்த்தைகள் பேசாமல், யாரையும் சபிக்காமல் நல்லதை பேசினா இந்த தேவதை உங்களுக்கு வசமாயிடுவா. இதுக்கே இது வேணும் தாயே, தாயே எனக்கு இது வேணும், எனக்கு அறிவு வேணும்னு கேட்டால் தருவா. இவன் அழிஞ்சு போயிடணும், இவன் கெட்டு போயிடணும்னு கேட்டால் அவள் தரமாட்டா. இது பாயிண்ட் நம்பர் 1 அதுதான். வராகி இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் கிட்ட இருக்கவே மாட்டா. வெள்ளிக்கிழமை என்று பண்ணால் மாங்கல்ய பலமும் வியாபார பலமும் அதிகரிக்கிறது. வரிசையாக ஞாயிற்றுக்கிழமையில விரதம் இருந்து வந்தால், இன்னிலேருந்து ஆரம்பிச்சுக்கிறீங்கல்ல, இந்த ஞாயிற்றுக்கிழமை விரதம் வந்து யாருக்கெல்லாம் இருந்தால் நோய்கள் நீங்கணும்னு நினைக்கிறவங்க அன்னைக்கு நாள் பண்ணுங்கள். திங்கக்கிழமை இருந்தால் மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்காங்க பாருங்கள். எங்கள் வீட்டில் ஒருத்தருக்கு மனநலம் சரியில்லை அப்படின்னா திங்கக்கிழமை இந்த வராகி அம்பியா பண்ண இந்த 10 நாள் நான் சொன்னேன்ல, அதில் இதெல்லாம் போட்டுக்கோங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் இருந்தால் வீடு பூமி வழக்கெல்லாம் இருந்தது பாருங்கள், அவங்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை இந்த வராகி பூஜையை பண்ணுங்கள். இந்த 10 நாள் எது ஒரு நாள் தான் சார் எனக்கு செலவு பண்ண காசு இருக்குது, எல்லா நாளும் என்னால் பண்ண முடியாது சார், நான் சாதாரண நாள் சார்னா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சொல்கிறேன். புதன்கிழமை இருந்தால் கடன் பிரச்சனை தீர்றவங்க தான் புதன்கிழமை பண்ணுங்கள். வியாழக்கிழமை இருந்தால் கல்வியில் முன்னேற்றம் போன்றவை. வராகியை வந்து எந்த வாகனமும் இல்லாமல் சாதாரணமாக இப்படி எந்திரிச்சு அருள் பாலிக்கிற அனுகிரக மூர்த்தியாக இருக்கா பார்த்தீங்களா, அந்த ரூபத்தை வணங்குறது நல்லது. உபாசனா பண்ணுறவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதை நான் சொன்ன மாதிரி பொங்கல், வெண்பொங்கல் ரொம்ப பிடிக்கும். வெண்பொங்கல், பாசிப்பருப்பு பாயசம் ரொம்ப பிடிக்கும். மஞ்சள் மாலை ரொம்ப பிடிக்கும். சக்கரவள்ளி கிழங்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் பண்ணலாம். பச்சை நிற விரிப்பில் உட்காந்துக்கிட்டு தான் இதை பண்ணணும். அம்பாளுக்கு பச்சை நிற ட்ரெஸ்ஸு போடுறது இன்னும் சிறப்பு. இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். அம்பாள் கழுத்தில் தாலி வச்சுட்டு அந்த தாலி அதுக்கப்புறமா அம்பாள்கிட்டருந்து வாங்கி நீங்கள் உங்கள் மனைவிக்கு மாங்கல்ய தாரணம் பண்ணாலும் மாங்கல்ய பலம்லாம் சரியாயிடும். அம்பாள் கையில் எது ஒரு கார் வாங்க போகிறீங்க, கார் சாவி அம்பாள் மடியில் வச்சுட்டு பண்ணுங்கள். அம்பாள் சத்ரு சம்ஹார தேவதைன்னு பேர். இந்த மாதுளம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதுளம்பழத்தை பிச்சு போட சொன்னேன், அதையே அர்ச்சனையாக பண்ணலாம்.
அதே வழக்கு விஷயங்களில் ஜெயிக்கணும்னா அர்ச்சனையாக பண்ணது யாரும் சொல்லாத தகவல். அது குங்குமத்தில் ஒரு நினச்சிட்டு அந்த மாதுளம்பழம் முத்துக்கள் இருக்கு இல்லையா, அந்த முத்து தான் அது என்ன ரத்தம் மாதிரி. இதெல்லாம் பலி கான்செப்ட். இது பலி மாதிரி நீங்கள் நினச்சிக்கணும். அதை எடுத்து என்ன பண்ணணும், உங்கள் சத்ருவை மனசில் நினச்சிட்டு எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, எனக்கு கோர்ட்டு கேஸ் நாளைக்கு நல்லபடியாக ஹியரிங் வரணும், வேண்டிக்கோங்க. இப்படி வராகி அம்பிகாய நமஹ, வராகி அம்பிகாய நமஹ. சிறப்பு. நான் சொன்னதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். வராகிக்காரனுடன் வாயாடாதே என்பது வேதம். இதை நீங்கள் தொடர்ந்து பண்ண வராகிக்கு அடிக்டடாகவே ஆகிடுவீங்க. அத்தனை சக்தி வாய்ந்த அம்பாள் இந்த வராகி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தெறிக்க விடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்க விடும் காரம் நிறம் சுவை. The Chennai Silks in ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.